ஸோ கனியக்கா அன்றைக்கி மைக் போடலைன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சாரி கேட்டுட்டு அவங்களோட நல்லதை சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா கிட்ட போகிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க மேலே வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இவ்வளோ ஒருத்தரை லவ் பண்ண முடியுமா ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சபரி பார்த்துட்டு டே நீ ஒரு குழந்தைடா அப்படிம்பாங்க. சத்தியமாக உண்மை, நான் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பார்வதி கிட்ட சொல்லுவாங்க, உங்களோட பார்வதி உடனே இந்த வாழைப்பழத்தில் ஊசி இருக்கிற மாதிரி பேசுகிறது, அப்படி பேசுகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் தான் இருந்தால் நான் என்றைக்கே முன்னேறி இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எல்லாரும் முன்னாடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லவ்வுக்காக கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே நீங்கள் உங்களை தான் முன்னிலையில் வைப்பீங்க நான் நினப்பேன், பட் நீங்கள் வந்து அந்த லவ்வுக்கு மட்டும் ஒரு தனி இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டு பாருக்கும் கமரத்தினுக்கும் பயங்கர ஹாப்பி. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட விடாமுயற்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரம்யாவுக்கும் வந்து நீங்கள் எதையுமே கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு எதுவுமே கிடையாது. உனக்கு உன் மனசில் ரொம்ப நேர்மையாக உன் மனசில் என்ன படுதோ அதை தான் நீ பேசுவ அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ இதை வந்து எல்லாரும் முன்னாடி அக்னாலேஜ் பண்ணதுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அரோராவை சொல்கிறாங்க, நியாயம்னா நியாயம், அப்படி ஒரு நேர்மையான பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு நியாயமான ஆளை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமாக அது உண்மை தான். ஏன்னா அரோரா வந்து பயஸ்ட்டை எப்போவுமே சொல்லவே மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. அதை வந்து அரோரா பற்றி சொல்கிறாங்க. அந்த இடத்துல உனக்கு பிடிக்காத ஒரு ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்று நடந்தால் நீ நியாயத்தை தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது மனசுக்குள்ளே ஒரு ஸ்வீட்னஸும் ஒரு க்யூட்னஸும் இருக்கும், அழகு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை சொல்லுவாங்க. அடுத்து கானா வினோத் அண்ணாவை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பயங்கரமாக சண்டை போடுவீங்க, சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சிரிச்ச முகத்தோடு பேசுவீங்க, அது உங்களோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் அண்ணாவை சொல்லுவாங்க. அடுத்து ஆதிரை பற்றி நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம், நீ எவ்வளோ தான் ஒரு கோவப்பட்டு சண்டை போட்டால் கூட அதுக்கப்புறம் அந்த தப்பு டைரெக்டாக சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே அந்த மனசுலேருந்து அந்த வன்மம் அது ஒன்று தூக்கி போட்டுருவேன், நெக்ஸ்ட்டு மொமெண்ட்டே வந்து அவங்கக்கிட்ட ஸ்வீட்டாக பழகுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கெல்லாம் தெரியாது. எனக்கு உண்மையிலே கேட்குறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு, அதற்கு இப்படி ஒரு குட் குவாலிட்டி இருக்கான்னு கேட்குறதுக்கு. அப்புறம் எஃப்ஜே வந்து நீ சக கலைஞர்களை வந்து ஒன்றை விட அதிகமாக முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்ப, அவங்களுக்கு ஒன்றை விட முக்கியத்துவம் கொடுப்ப, அது வந்து ஒரு நல்ல விஷயம், ஒன்றை விட அடுத்த கலைஞர்கள் வளரணும்னு நீ நினப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசி அமித் கிட்டே நீங்கள் நல்ல ஸ்வீட்டுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அது ஒன்று மட்டும் எனக்கு சரியாக கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க சொன்னதெல்லாம் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.